நம்ம எல்லாருக்குமே வெள்ளை சோளம்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். சின்ன சின்னதா உருண்டையா இருக்கும், வெள்ளையா இருக்கும். ஆனா, அதிலே சிவப்பு சோளம்னு ஒரு வெரைட்டி இருக்குங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு டாக்டர் நிர்மலா விஜய் டாக்ஸ். சிவப்பு சோளம் இது ஒரு யூனிக்கான ஒரு கிரெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். தனித்துவம் வாய்ந்தது. இது உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுன்னு கூட சொல்லலாங்க. இதில் இந்த சிவப்பு சோளத்தில் புரோட்டீன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சிவப்பு சோளத்தை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சி இது வெளியே கொண்டு வரும். இன்னொன்று, இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கிரெயின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது முக்கியமாக இந்த விஷயத்துக்கு ஒத்து வருங்க. இது நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு, கட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவங்க, நாட்பட்ட வயிற்றுப்புண் பிரச்சனை உள்ளவங்க, ஸோ அவங்களாம் இந்த சிவப்பு சோளத்தை கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. முக்கியமாக அந்த கஞ்சியில் பசுந்தயிர் ஊற்றி குடிச்சிட்டு வர்றது வயிற்றுப்புண்ணை சீக்கிரமே ஆற்றிரும். இன்னொன்று, சில பேருக்கு வயிற்றுப்புண் இருக்குது அப்படின்னா அது அதிகமாக இருக்கும்போது வாய் துர்நாற்றமும் அவங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த சிவப்பு சோளம் சரி பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இதில் வைட்டமின் B6 இருக்குது, ரிபோஃப்ளேவின் இருக்குது, தயமின் இருக்குது, மினரல்ஸ்னு பார்த்தோன்னா நிறையா இருக்குங்க. பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன், மேங்கனீஸ் எல்லாமே இருக்குது. பாலிஃபினால்ஸ்லாம் இருக்குது. சரி, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்பவே ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னாலே நம்ம உடம்புக்கு இம்யூனை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று, முக்கியமான ஒன்று, கோலோரெக்டல் கேன்சரை நல்லாவே இது ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதுங்க. ஸோ உங்களுக்கு சில பேருக்கு இந்த கோலான் கேன்சர், இந்த ரொம்ப அன்ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு மோஸ்ட்லி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறேன், இந்த கோலான் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர்லாம் காமனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஹெல்த்தியான உணவை சாப்பிட்ணும். உங்கள் உணவில் அப்பப்போ இந்த சிவப்பு சோளத்தையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் உள்ளவங்களும் தாராளமாக இந்த சிவப்பு சோளத்தை உங்கள் உணவில் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அளவோடு எடுத்துகிட்டு வாங்க, அதுதான் நல்லது. இதை நீங்கள் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாங்க. ஒரு 2 to 3 hours உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைக்க முடியுதோ இந்த சிவப்பு சோளத்தை நல்லா ஊற வச்சுக்கோங்க. நைட்டே இதை நல்லா மிக்சியில் அரைச்சி கஞ்சி மாதிரி கரைச்சி வச்சுருங்க. ஓவர் நைட் அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதில் நீங்கள் பசுந்தயிர், உப்பெல்லாம் போட்டு குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லை சாதம் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரலாங்க. ஸோ இதை வாரத்தில் 2 நாட்களோ இல்லை 3 நாட்களோ நீங்கள் சாப்பிட்டு வரலாம். டெய்லி சாப்பிட்றதா இருந்தால் அளவோடு கொஞ்சமாக சாப்பிட்டு வாங்க, அதுவே போதுமானது. உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ சிவப்பு சோளத்தை பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமான உணவுகள். உங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க, உடம்புக்கும் நல்லது. அளவோடு சேர்த்துட்டு வாங்க. ஸோ நான் போட்ட இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். எப்போவும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடுங்க, பாசிட்டிவாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.